திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் பேஸ்டா வந்து ஒரு மூவி இருக்கு. எத பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க? கண்டிப்பா அந்த மூவிய நான் வொர்க் பண்ணணும், அதுவும் டிஓபியா வொர்க் பண்ணணும்னு சொல்லி எத பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க இல்ல சார்? மேடம். என்னன்னா, நான் போயிட்டு ஒரு எங்க போய் ஸ்கிரிப்ட் கேட்டாலும், அது ஸ்கிரிப்ட் நம்ம கேட்கும்போது எந்த படத்தையாவது ஞாபகப்படுத்தும் சீன்ஸ். ம். அப்போ நம்மளுக்கு பேசும்போதே என்ன பண்ணுவோம், நான் கதை கேட்கக்குள்ள என்ன பண்ணா, எனக்கு எந்த படத்தையும் ஞாபகப்படுத்துச்சுன்னா, அது கண்டிப்பா வந்து படச்சுன்ற மாரி தான் நான் எனக்கு யோசிப்பேன். ம். அப்ப இவர் சொல்லும்போது எனக்கு அது அந்த மாரி தாட் எங்கேயும் போல. இவர் அந்த ஸ்கிரிப்ட சொல்லும்போதே எனக்கு பழைய படம் எதுவும் எந்த படத்துலேருந்து வந்த ஒரு சீனும் இல்ல. இது ஒரு வித்தியாசமான சேனல்ல இருந்தது. ஒரு அத போட்ட பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாமும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா தான் இருக்கும். ஒரு அந்த ஃபங்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்த குடைஞ்சிட்டு அதுக்குள்ளார தான் ஆன்டியா இருப்பாங்க. அதுக்குள்ளார இருந்து தான் அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்க தான் இந்த விஷயம் ம். நடக்குதுன்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. இதெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா, யார்ட்டயும் போகாமலே இவராவே ஸ்டோரி போட்டு வரைவார். ம். அவர் ஸ்கிரீன் பண்ணதுக்கு ஏத்த மாரி அந்த சீன்ல அவராவே ஸ்டோரி போர்டு வரைஞ்சு ஒரு ஒரு விஷயமும் என்கிட்ட கன்வே பண்ணுவார். பண்ணும்போது அவரோட அந்த விஷயம் இதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளேலாம் நல்லா இருந்தது. சரி, ஓகே, இது கண்டிப்பா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம். அதுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா பண்ணி போனோம். ஓகே.